வங்கதேசத்தில் ஆற்றுக்குள் பேருந்து கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளானதில் 23 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், மிகவும் ஒரு அதிர்ச்சிகரமான காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். இந்த விபத்திற்கான காரணம் என்னவா சொல்லப்படுது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வங்கதேசத்தில் நடைபெற்ற ஒரு கோர விபத்தில் 23 பேர் உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய ராஜ்பாரி மாவட்டம் தௌலாட்டியா என்கிற பகுதியில் பத்மா ஆற்றை கடக்க முயன்ற பயணிகள் பேருந்து ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து பத்மா ஆற்றுக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அதாவது அந்த பேருந்தானது ஒரு பண்டூன் பிரிட்ஜ் என்று சொல்லப்படக்கூடிய மிதவை பாலத்தின் மீது நின்று கொண்டிருந்தது. அங்கிருந்து பயணிகள் படகின் மூலமாக ஆற்றை கடப்பது வழக்கம். அப்படி படகில் பயணிகளை ஏற்றுவதற்காக அந்த பேருந்து நின்று கொண்டிருந்தது. அப்போது அந்த பேருந்துக்கு பின்னால் வந்த ஒரு சிறிய ரக படகு ஒன்று பேருந்தின் மீது மோதியதாகவும், இதனால் அந்த பேருந்தினுடைய ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததில் பேருந்து பத்மா ஆற்றுக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த பேருந்து ஆற்றுக்குள் முழுவதுமாக மூழ்கி போனது. இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கின்றனர். கிட்டத்தட்ட ஒரு மரண ஓலம் போன்ற காட்சிகள் அங்கு காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அங்கு விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் ஜேசிபி இயந்திரத்தின் உதவியோடு ஆற்றுக்குள் இருந்த அந்த பேருந்தை மீட்டிருக்கின்றனர். அந்த பேருந்துக்குள் இருந்து பலரது சடலங்களும் கூட கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் சிலர் காணாமல் போயிருக்கின்றனர். தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி இந்த விபத்தில் 23 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் சிலர் காணாமல் போயிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது மட்டுமின்றி ஒரு சிலர் ஆற்றுக்குள் விழுந்தவர்களில் பொதுமக்களில் சிலர் பத்திரமாக நீந்தி கரை சேரி ஆற்றுக்கு அந்த பக்கம் வந்திருப்பதாகவும் அவர்களையும் தீயணைப்புத்துடன் மீட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மீட்பு பணி என்பது நடைபெற்று வருகிறது. இது குறித்து வங்கதேச பிரதமர் அவர்களுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர் விசாரணைக்கும் கூட உத்தரவிட்டிருக்கிறார். இந்த பேருந்தில் பயணம் செய்தவர்கள் மொத்தம் 40க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. பேருந்தில் பயணித்தவர்கள் ஈது விடுமுறையை முடித்துக் கொண்டு வங்கதேச தலைநகர் டாக்காவை நோக்கி சென்று கொண்டிருந்ததாகவும் அப்போதுதான் இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. நன்றி ரமேஷ். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.